we are witnessing history in the making. An e-ICU, a first of its kind, which will benefit thousands of patients across Tamil Nadu. We thank the Honorable Health Minister. தமிழக அரசு சுகாதாரத்துறையில் இன்னைக்கு ஒரு பொன்னான நாள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நலம் ஏஐ அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் சாட் பாட்டை அறிமுகப்படுத்தியிருக்கோம். இது 22 மாவட்டங்கள்ல நல்லா மக்கள் அனைவரின் கவனத்திற்கு இது 22 மாவட்டங்கள்ல இங்க கொஞ்சம் அமைதியா 22 மாவட்டங்கள்ல நீங்க அந்த நம்பர் சொன்ன மாதிரி $961922299 அப்படிங்கிற நம்பரை நீங்க எல்லா மக்களும் நீங்க தயவு செய்து இப்பவே நீங்க சேவ் பண்ணிக்கங்க. நலம் ஏ அப்படிங்கிற பேர்ல நீங்க சேவ் பண்ணிக்கங்க. 22 மாவட்டங்கள்ல இன்னைக்கு அறிமுகம் செய்யறோம். இப்ப பாத்தீங்கன்னா 22 மாவட்டங்கள்ல அங்க இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனைகளும் இதுல மேப் ஆயிருக்கு. அதுல மாவட்டங்கள் பெயரை படிச்சிடறேன். நாமக்கல், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி, விருதுநகர், ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, சேலம், நாகப்பட்டினம், திருப்பூர், அரியலூர், பெரம்பலூர், ராணிப்பேட், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, சென்னை, திண்டுக்கல், மயிலாடுதுறை, திருப்பத்தூர், கன்னியாகுமரி, செங்கல்பட்டு இந்த மாவட்டங்கள்ல இந்த சேவையை யூஸ் பண்ணி நீங்க ஓபி சீட்டை நீங்க ஆன்லைன்ல ஜெனரேட் பண்ணிக்கலாம். உங்க வாட்ஸ்அப் மூலமாவே நீங்க ஜெனரேட் பண்ணிக்கலாம். நீங்க கியூல நிக்கணும்னு அவசியம் கிடையாது. டைரக்டாக நீங்க மருத்துவ அந்த ஓபி சீட்ல இருக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்க போய்க்கலாம். நம்ம எம்எம்சில என்ன அறிமுகப்படுத்திருக்குன்னா இதை போக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் இப்ப சென்னையில எம்எம்சில இருக்கிற நெஞ்சக நோய் பிரிவில் இந்த ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்ல இதற்கு கூடுதலாக அப்பாயின்மெண்ட் டேட் டைம் மட்டும் இங்க எம்எம்சில பிக்ஸ் பண்றதுக்கான சேவையை இங்க பண்ணிருக்கோம். மற்றபடி 22 மாவட்டங்கள்லயும் நீங்க ஓபி சீட் நீங்க கியூல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வீட்டில் இருந்தபடியே இந்த வாட்ஸ்அப் சாட் மூலமாக நீங்க ஓபி சீட் ஜெனரேட் பண்ணிட்டு நேரடியாக நீ மருத்துவரை பார்க்க போயிடலாம். இப்ப வாட்ஸ்அப் எங்கிட்ட இல்ல, ஸ்மார்ட் போன் இல்ல அப்படின்னா கவலை இல்ல. உங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இருந்தாலும் உங்களுக்கு அந்த சாட் பாட் மூலமாக உங்களுக்கும் ஓபி சீட் எடுத்துக்கலாம், உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் எடுத்துக்கலாம். சரி, உங்க குடும்பத்திலே யாருக்கும் இல்லைன்னா கூட உங்க நண்பர்கள் பக்கத்து உங்க ஏரியால யாரு இருந்தாலும் இதன் மூலமாக இந்த ஓபி சீட் எடுத்துக்கலாம். இப்ப நான் இதை பண்ணி பார்த்தேன். ஆதார் நம்பர் அவசியம் இல்ல. ஆதார் மூலமாக ஒரு ஆபா ஐடி, ஆதாரை என்ட்ரி பண்ணி ஒரு ஓடிபி வந்ததுன்னா அதுக்கு ஒரு ஆபா ஐடின்னு வந்துடும். அந்த ஆபா ஐடி எதுக்குன்னா நீங்க தனியார் மருத்துவமனையும் சரி மற்ற மாநிலங்களுக்கு போறப்பவும் உங்களுக்கு அனைத்து சேவையும் இன்டெகிரேட்டா கிடைக்கிறதுக்கு தான் அந்த ஆபா ஐடி. அதுக்கு தான் ஆதார் தேவை. மற்றபடி ஆதார் இல்லாம நம்ம மருத்துவமனையில தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசு மருத்துவமனையிலும் நீங்க சேவை பெறறதுக்கு ஆதார் அவசியம் இல்ல. ஆதார் ஆப்ஷனல் தான். ஆதார் இருந்ததுன்னா நீங்க மற்ற மாநிலங்களுக்கு இல்ல யூஸ் பண்ணி தனியார் மருத்துவமனைக்கு போறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். தயவுசெய்து ஊடக நண்பர்கள்லாம் இதை பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க. இதை பைலட் பேசிஸ்ல பண்ணிருக்கோம். இந்த சென்னையில எம்எம்சில என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்குன்னா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் சென்னையில இந்த எம்எம்சி ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சை நோய் பிரிவில் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றது மட்டும் டேட் டைம் மட்டும் பிக்ஸ் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணிருக்கோம். நீங்க பயன்படுத்தி சொல்லலாம். மீதி இருக்கிற மாவட்டங்களும் படிப்படியாக கண்டிப்பாக விரைவில் அமல்படுத்த போறோம். இதன் மூலமாக நீங்க கடந்த சில நாட்களாக வரும் செய்தியில நிறைய செய்திகளை பார்த்தோம். நீண்ட நேரம் மக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க ஓபி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக. அந்த ப்ராசஸ் முற்றிலுமாக இனிமேல் அந்த பிரச்சனை மக்களுக்கு இருக்காது. அது பாத்தீங்கன்னா இது நம்ம அப்பாயின்மெண்ட் டேட்டும் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்றதுனால எங்களுக்கு ஒரு காம்பாக்டா ஒரு தனியா இருக்கிற பில்டிங்ல இருந்தா எங்க சேவையா இதா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த காலேஜ்ல இந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு அவங்க வரலன்னா அதற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதனால அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு இங்க இந்த லொகேஷனுக்கு வந்துட்டாங்கன்னா ஜியோ ஃபென்சிங் மூலமாக அந்த இ விசிட் அவங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணி அவங்களுக்கு டோக்கன் ஜெனரேட் ஆகும். அதுதான் இந்த பைலட் பேசிஸ்ல இன்னைக்கு செக் பண்றோம். மற்றபடி மற்ற சேவைகள் எல்லாம் இந்த 22 மாவட்டங்கள் இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த 22 மாவட்டங்கள்ல ஓபி சீட் எடுத்துக்கலாம். அப்புறம் நீங்க டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் என்ன, டாக்டர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் என்ன அதுவும் வந்துடும். உங்களுடைய அப்புறம் லேப் ஏதாவது டெஸ்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா அந்த லேப் ரிப்போர்ட்டும் உங்க கையில வந்துடும். நீங்க லேப் ரிப்போர்ட் வாங்குறதுக்கும் நீங்க போக தேவையில்லை. அப்புறம் பக்கத்துல இருக்கிற என்ன ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படிங்கிற சேவையும் அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துடும். சரிங்களா?